அலங்கரித்து பிள்ளைய விளாண்டுக்கிட்டு நம்மளும் சாப்பாடை கொடுத்து நல்ல சட்டை வெட்டி போட்டு இதுதான் ஃபல் யஃப்ரஹு. ரசூலுல்லாஹ்வை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்க அர்த்தம் என்ன? ஃபம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் ரஹ்மத் ரப்பி என்ன நிஅமத் என்ன? ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் ரஹ்மத் நிஅமத் அருட்கொடை. அப்ப அல்லாஹ் அருட்கொடை நீங்கள் ஹதீஸ் நீங்கள் பேசுங்கள் அர்த்தம் என்ன? மீலாது விழா அன்னைக்கு ரசூலுல்லாஹ் பத்தி நீங்க ஹதீஸ் சொல்லுங்கன்னு அர்த்தம். ஹதீஸ் தான் ஹதீஸ் சொல்லுங்கன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்வை பத்தி நிஅமத்தி ரப்பிக ரப்புடைய நிஅமத்தை கொண்டு அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய நிஅமத்தை ரசூலுல்லாஹ்வை அவங்க ரஹ்மத்துல் ஆலமீன் அவர்களை பற்றி நீங்கள் ஹதீஸ் நீங்கள் பேசுங்க. குர்ஆன் சொல்றேன். ரஃபானா லக திக்ர் எத்தனை ஆயத்துகள் உன்னை பற்றி பேசுவது உலகம் பூரா பரத்துவ முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல உலகம் பூரா பரத்திக்கிட்டு அல்லா இருக்கு. நம்ம அதுக்கு பரத்துறதுக்கு நம்ம அடையாளம் என்ன? அடையாளம் மீலாதுல்லா கொண்டாடுறது, அவனை பற்றி மீட்டிங் போடுறது, அவனை பற்றி பேசுறது, குதுபாவில் பேசுறது, மீலாது அன்னைக்கு பேசுறது, குறிப்பிட்ட நாளை வச்சு அன்னைக்கு மௌலூது ஓதுறது. அதுதான் அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த ரஃபானா லக திக்ர் அப்படிங்கிறதுக்கு நம்ம அமல் செய்வது, அந்த குர்ஆன் படி அமல் செய்வது தான் மீலாத். எனவே மீலாத் என்பது ஒரு பித்அத்தான காரியம் என்று சொல்வதும் அதற்கு பதில் சொல்வதும் அறியாமை. ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க, சஹாபா செஞ்சிருக்காங்க, தாபிகள் செஞ்சிருக்காங்க, அது செஞ்சுட்டா சுன்னத் ஆயிரும். எனவே மீலாது கொண்டாடப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம மௌலிது ஓதணுங்கிறது தான் இஸ்லாம். இதற்கு மாற்று கருத்துக்கு எங்கே இடமே இல்லை. அதுக்கு அடுத்து இது போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிது ஓதுன்னு அங்கே ஹாஜராவாங்க. அதே பைஹகி தான். அதே பைஹகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் உலகம் அனைத்தும் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேசும் இடத்திலே இறங்குகிறார்கள். ரவாஹு பைஹகி. இதை யார் உலமாக்கள் குறித்து வச்சுக்கோங்க. மிர்காத்துல் மஃபாத்திஹ் பக்கம் 261 பாகம் 2ல் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர்களுமே ரசூல் சஹாபாக்களும் உலகம் அனைத்தும் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேசும் இடத்திலே இறங்குகிறார்கள். ரவாஹு பைஹகி. இது ஹதீஸ். ஒரு விளக்கமாக கொஞ்சம் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா விளங்கும். இந்த திக்ரி சாலிஹீன தன்சிலுர் ரஹ்மா ஹதீஸ். அதே மிர்காத்துல் மஃபாத்திஹ்ல வருது. சாலிஹீன்களை பற்றி சொல்லும் இடத்திலே ரஹமத் இறங்குகிறது. இந்த திக்ரி சாலிஹீன சாலிஹீன்களை சொல்லும் பொழுது சாலிஹீன் சும்மா வெறும் ஆளுகள் அவுலியாக்கள் அடுத்த ஆளுகள்னு சொல்லி நினைச்சுக்கிற அப்படி இல்லை. மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க ரப்பி ஹபில் ஹுக்கும் மல்லிகனி பி சாலிஹீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னை சாலிஹ் கொடுத்து சேர்த்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல உள்ள கூட அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உல்லசம் போற மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் பெரும் கூட்டங்கள்ல என்னை சேர்த்து வைக்கிறது அர்த்தம். அப்ப நபிமார்களுக்கு சொல்லணும் சாலிஹீன் தான். நபிமாரே துவா கேட்டா, ஒரு ரசூலே துவா கேட்டா, ரசூலுக்கே மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டா மல்லிகனி பி சாலிஹீன் தானே என்னை அல்லாஹ் இறைவா நபிமார் கூட்டத்தில் சேர்த்து வைக்கிறது அர்த்தம்னா. அப்ப நபிமார்களை பற்றி வலிமா சாலின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் வலிமாறு வரும். அப்ப நபிமார்களை பற்றி பேசும்பொழுது அவங்க அங்க ஹாலிராங்க. எப்படின்னா எந்த திக்ரு சாலிஹீன தன்சிலுர் ரஹ்மா ரஹமத் இறங்குறது. ரஹமத் யா ரசூலுல்லாஹ் தானே. அப்ப அவர் ரஹ்மான் இருக்கா இல்லையா? வம்மா அர்ஸலக ரஹமத்துல் ஆலமீன். இது சொல்றது ஹதீஸ் தான். நான் சொல்றேன் ஹதீஸையும் குர்ஆனை உடைக்காம அப்படியே சொல்ற ஒரு விளக்கமோ வியாக்கியானமோ சொல்ல வரவில்லை. நமக்கு அது தேவையும் இல்லை. நம்ம தெளிவான ஆட்கள் சுன்னத் ஜமாத்துல மார்க்கத்தை தெளிவான ஆட்கள், ரசூலுல்லாஹ் தெளிவான ஆட்கள். தன்சீர் ரஹ்மான்டா ரஹமத் இறங்குறது என்ன இறங்குது? ரசூலுல்லாஹ் இறங்குறாங்கன்னு அர்த்தம். முதல் ஹதீஸ் அதுக்கு ஆதாரமா இருக்குது, ஆயத்தும் இருக்கு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலிர் ஆகுறாங்க. இந்த மஜ்லிஸ்ல ஆத்திர அந்த மனமிக்கிற மஜ்லிஸ்கள்ல மௌலூத் ஓதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலிர் ஆகிறார்கள் என்பது ஒரு உண்மையான செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்ற ஹதீஸ் அவங்க சொன்னதாக வருகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற ரஹமத்துல் ஆலமீன்டா முடிஞ்சு போச்சு. ஃபலம் அன்னஃபீக்கும் ரசூலுல்லாஹ். உங்கள ரசூலுல்லாஹ் இருக்காங்கன்னு அர்த்தம் என்ன? நம்ம நினப்பிலையும் சொல்லுலையும் நடத்திலையும் என்னது ரசூலா இருந்துகிட்டே இருக்கிறாங்கடா. அப்ப அர்த்தம் என்ன? எப்பயுமே ரசூலா போட்டு இருக்கிறாங்க அர்த்தம் தான். நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? தெரிஞ்சா நம்ம எப்ப நம்ம கூட வருவாங்க, நம்ம இடத்துக்கு வருவாங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்றீங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. அத்தஹியாத் ஓதும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபின்னு சொல்றோம். சலா யாருக்கு சொல்லுவோம்? உனக்கு எல்லாம் தெரிஞ்ச நிகழ்ச்சி தான். ஆனா இந்த விளக்கம் தெரியாது. சலா கேட்கறதுன்னு சொல்லுவோம், கேட்காம சொல்லுவோமா? சொல்ல மாட்டான். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, கேட்ட ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. அப்படித்தானே? அதுன்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபி, நபியே உங்களுக்கு சலாம் உண்டாதான்னு சொன்னோம்டா, நம்ம சொன்னோம்டா ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். கேட்கிறவங்க ஆளை தெரியாம பதில் சொல்லுவாங்களா? நம்ம ரோட்ல போனா சலாம் சொன்னா பதில் சொல்லிட்டு சலாம் சொன்னா கேட்கறமா இல்லையா? ஏன்? ஆளை தெரிஞ்சு அவங்க சிலருக்கு சலாம் சொல்ல மாட்டான். நான் சொன்னி சொல்லலப்பா, நம்ம பேசுற விளக்கம் தான். நானால தெரியாம சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம தொழுகையில இருந்து ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லும் பொழுது நம்மளை பத்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் ஒரு கருத்து உள்ள விளங்குதா இல்லையா?
தெரிஞ்சு எப்படி தெரியும்? அவன் ஃபர்ல் தொழுகிறானா, சுன்னத் தொழுகிறானா, நஃபில் தொழுகிறானா, ஜமாத் தொழுகிறானா, கலா தொழுகிறானா, நேச்சு தொழுகிறானா, லுஹா தொழுகிறானா, எல்லாம் தெரியுமா இல்லையா ரசூலுல்லாஹ்வுக்கு? ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லணும்ல. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு தரம் இருக்க தரக்கு தந்தா சலாம் சொல்லணுமா இல்லையா? இப்போ ரசூலுல்லாஹ்க்கு நம்ம தொழுகிறது தெரியும்டா, அதெல்லாம் தெரியாதா? தெரிஞ்ச அர்த்தம் என்ன? நம்ம கூட இருக்காங்க ஃபாலும் அன்னஃபிக்கும் ரசூலுல்லாஹ், உங்க கூட இருக்கிறாங்கன்னு நம்ம கூட வந்தா இருக்கிறாங்களா இல்லையா, ஆளுறாங்களா இல்லையா? நீண்ட விளக்கம் உங்களுக்கு வானமே வேணாம். ஆனால் சுருக்கமாக நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறாங்க. பெரிய விஷயத்தை பேசினா விளங்காது. கடைசியில் இந்தியாவுக்கு அசத்தை வந்தால் என்னத்தை சொன்னார், என்னமோ சொல்லி போனால் ஒன்றும் தெரியாது சொல்லிடுவியா. அப்புறம் அதனால் நீங்கள் இந்த தினம் அனுபவிக்கிற விஷயங்கள் அதெல்லாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலா மௌலூது ஓதுறது என்பது எவ்வளோ உண்மையான ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் ஹாதிராங்கிறது எவ்வளோ உண்மையான செய்தின்னு தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூது ஓதப்பட வேண்டும். எப்படி ஓதணும்? மரியாதையா, ஒழுக்கமா, பேசாம, சிரிக்காம, ஹுதுருல் கல்போட உட்காந்து ஓதணும். அதான் ரசூல் ஹாஜராகிற இடம். அது ரொம்ப கவனமா இருந்தா தான் அந்த மௌலிதினுடைய சிறப்பு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். எத்தனை இடங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த எத்தனை இடங்கள்ல மழை இல்லாத மௌலிது ஓதி மழை பெஞ்சிருக்கு. நான் பார்த்துருக்கிறேன், நான் ஓதிருக்கேன், அந்த கூட்டத்தை நானும் சேர்ந்துருக்கிறேன். மழை இல்லாம ஒரு வருஷம் 1.5 வருஷம் இடங்கள் போய் மௌலிது ஓதணும்னா மழை பெஞ்சிருக்குது. இன்னும் இந்தியாவில் வாக்கருக்கு புகாரி ஓதுனா மழை பெய்யும் எழுதி வச்சிருக்கிறாங்க. எனவே மௌலிது அப்ப ஏன் அங்க மழை எதுக்கு போய்? ரஹமத் இல்ல. மௌலிது நீங்க ஓதுனா ரசூலுல்லாஹ் ரஹமத் மழை வந்துடும். அதுக்கு அப்படி ரசூலுல்லாஹ் வந்து இறங்கினால மழை பெஞ்சிருச்சாங்க. ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி மௌலிது என்பது கட்டாயமா செய்யப்பட வேண்டும் அமல் மட்டுமல்ல, உண்மையானது கூட. குர்ஆன் சொல்கிறது. அதுக்கு அடுத்து எந்திரிச்சு நிற்கிறது. நல்ல பயத்தில் எந்திரிச்சு நிற்கணும். அதுவும் சுன்னத்து தான். சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸை பேச்சு முடிஞ்சதற்கு பின்னால் எழுந்தவுடன் நாங்களும் எழுந்து நிற்போம். அவர்கள் தன் ஏதேனும் மனைமார் வீட்டுக்கு போகும் வரை எழுந்து நின்று கொண்டே இருப்போம்டாங்க சஹாபாக்கள். இஸ்காத்துல தான் வருது, திருமதியில தான் வருது, எங்கேயுமே தடவானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிற்கும் பொழுது நாங்களும் எழுந்து நிற்போம். ரசூல் எங்கள் கண்களை விட்டு மறைந்து ஒரு ஏதேனும் ஒரு மனைமார் வீட்டுக்கு போகும் வரை நின்று கொண்டே இருப்போம்டாங்க. ரசூலை வந்தால் நிற்கணுமா இல்லையா? ஹதீஸ் தானே. ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலை பயன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்தாலும் எஞ்சி நின்று கூப்பிட்டு கையை முத்தி கொஞ்சம் உட்கார வச்சுக்கிடுவாங்க. எந்த வந்ததுக்கான எஞ்சி நிற்பாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள மனைவி மிலத்து மின்னி, எனது உடலில் ஒரு பகுதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்து? ஃபாத்திமா ரலியல்லாஹு. அப்போ அவங்களுக்கு மரியாதை செய்யணும், அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை செஞ்சுக்கிட்டது தான் அது. ரசூலுல்லாஹ் அல்லவா, கையை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி எழுந்து நின்று வரவேற்ற நிகழ்ச்சி ஏராளம். ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தம்பி, அவங்க அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டாங்க. அவங்க திரும்பி வந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்த தம்பி அல்லவா, எவ்வளவு முஹப்பத் இருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அவங்க திரும்பி வந்திருக்காங்க. அந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்குது. மூத்தா சண்டையில் வெற்றியும் கிடைக்குது. ஒரு போர், மூத்தா போர் கடுமையான பெரிய போர், அந்த போர்லேயே வெற்றி கிடைக்குது. அந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒண்ணா வருது. அப்போ ஜாஃபர் ரலியல்லாஹு வந்துட்டான்னு கேள்விப்பட்டோன்னே அவங்க கதவை தட்டுறாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து. ரசூலுல்லாஹ் வீட்டை போய் ஜாஃபர் ரலியல்லாஹு தானே ரசூலுல்லாஹ் எழுந்துச்சு நின்று அவங்க உட்காந்துருந்தவங்க கதவை திறந்தவொடனே உட்காந்துருக்காங்க. எந்திரிச்சு நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் ரலியல்லாஹு கட்டி பிடிச்சி சொன்னாங்க, லா அத்ரி லிமா சஹர்து லி குதுமுல் ஜாஃபர அவ் ஃபதல் மூத்தா. நான் எதுக்கு சந்தோஷப்பட எனக்கு தெரியவே இல்லை. ரசூல் எஞ்சின்னு சொல்றாங்க, மூத்தா வெற்றிக்கு சந்தோஷப்பட்டனா ஜாஃபர் வந்ததுக்கு சந்தோஷப்பட்டான்னு தெரியல. ரெண்டு பேரும் ஒரே நிகழ்ச்சி. ஜாஃபர் போய் 10 வருஷம் ஆச்சு. சொந்த தம்பி, ஒன்ன விட்ட தம்பி, அவங்க போயிட்டு கடல் கடந்து போய் ரொம்ப நாளாகி வந்திருக்காங்க. அவங்க முத பார்த்தனா சந்தோஷமா அல்லது மூத்தா வெற்றிக்கு சந்தோஷமானு தெரியலன்னு சொன்னாங்க. இது எப்போ சொன்னாங்கன்னா அவரை பார்த்தோன்னு எஞ்சி நின்று போய் ரசூலை அணைத்துக் கொண்டு சொன்னார்கள். ஒருத்தர் வந்தோன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமே அல்ல, சஹாபாக்களுக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வந்தாலும் எஞ்சி நிற்கணும் இருந்தா ரசூலுல்லாஹ் எஞ்சி நிற்க கூடாது. ஏன் எஞ்சி நிற்க கூடாது? பனு குரைலா போர், மிகப்பெரிய போர். அந்த போர்ல 21 நாள் போர். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதியுடைய கோட்டையை முற்றுகையிட்டுக்கிட்டாங்க. ஒரு முடிவும் தெரிய மாட்டேங்குது. 21 நாள் வெற்றி கிடைச்சிச்சு. அப்ப அந்த பனு குரைலா, அப்ப ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவுடைய தலைவர். ரசூலுல்லாஹ் இருந்த போதிலுமே அந்த அன்சாரிக்கு அவங்க தான் தலைவர். எனவே அந்த ஊருக்கு அவங்க தீர்ப்பு சொல்ல முடிவு பண்ணி சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்கள கூட்டுற சொன்னாங்க. அவங்க யுஹது யுத்தத்தில் காயம் ஏற்பட்டு நடக்க முடியாது. அப்போ அவங்க குதிரையில் வந்த உடனே அவங்களை இறக்கி நின்றுன்னு சொன்னாங்க, கூமு இலா சையதிக்கும், உங்கள் தலைவருக்கு எஞ்சி நில்லுங்க. ரவாஹ் புகாரி முஸ்லிம். உங்கள் தலைவருக்கு நீங்கள் எஞ்சி நில்லுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வந்தாங்க, உட்காந்தாங்க, பஞ்சாயத்து பண்ணாங்க, தீர்ப்பு சொன்னாங்க. அந்த பிரச்சனை வேறு. ஒரு கூட்டத்தின் தலைவர் வரும்பொழுது அவருக்கு எஞ்சி நிற்கணும் சொல்லி ஸல்லல்லாஹு சொன்னதாக புகாரி முஸ்லிம் பதிவாக இருக்குது. ஏன் ரசூலுல்லாஹ்க்கு நம்ம எஞ்சி நிற்க கூடாது? ரசூலுல்லாஹ் இப்போ இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ ஆல்ரெடி சொன்னோம்ல, நம்ம ரசூலுல்லாஹ் வரது ஹதீஸ் இருக்குல்ல, இப்போ எஞ்சி நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா அத்தாக்கும் கரீமுல் கௌம் ஃபக்ரிமுஹு, இதா அத்தாக்கும் கரீமுல் கௌம் ஃபக்ரிமுஹு. ஒரு கூட்டத்தின் தலைவர் உங்களுக்கு வந்தால் அவரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் சொல்லி அல்ல ரசூலுல்லாஹ் ஏஞ்சி நின்று காமிச்சாங்க. ஏஞ்சி நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னாங்க, லா தகுமு கமா கமா லா தகுமு கமா யகுமுல் ஆஜிம். மற்ற மதத்தில் ஏஞ்சி நிற்கிற போல் நீங்கள் ஏஞ்சி நிற்காதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, மாற்று மதத்தார் இஸ்லாம் அல்லாதவங்கள்லாம் கண்டவங்கெல்லாம் ஏஞ்சி நின்றாங்க. அப்படி ஏஞ்சி நிற்காதீங்க, கண்ணியமான பெரியாளுக்கு ஏஞ்சி நிற்கன்னு அர்த்தம் அதுக்கு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலபேத் ஓதும்போது ஏஞ்சி நிற்க வேண்டும் என்பது சுன்னத்தான ஒரு செயல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த ஒரு செயல் என்பது பூர்வங்கமான ஆதாரபூர்வமான ஒரு விஷயம். ஆதாரம் தேடுறது நம்ம முஸ்லிமுடைய வேலையே கிடையாது. நான் ஆதாரம் சொல்றதும் தவறு. ஏன் நிலை அப்படி ஆகிப்போச்சு? எவ்வளவு மோசமாக இருந்து அபூஜல் நிலை ஆகிப்போச்சு. நாவது நமக்கு ஆதாரம் சொல்றது மிகப்பெரிய குற்றமான செய்தி. இஸ்லாத்தில் மிகப்பெரிய கூட்டத்தில் மிகப்பெரிய குற்றம் ஆதாரம் சொல்றது தான். எந்த ஆதாரம் சொல்ற இஸ்லாம் ஆதாரம் சொல்ற உலமா ஆரியம் பார்த்தாலும் சலாம் சொல்லிட்டு போயிருங்க. என்னையும் சேர்த்தான். ஏன் நிலைமை எப்படி ஆகிப்போனாங்க? அப்படி ஒரு நிர்பந்தம் ஆகிப்போச்சு. ஏன் ஆதாரம் கேட்டது யார் கேட்டா? அபூஜல் தான் கேட்டான். ரசூலுல்லாஹ் மேராஜ் போயிட்டு வந்தாங்க. அபூஜல்ல பார்த்தாங்க, நான் மேராஜ் போயிட்டு வந்தேன், அல்லாஹ் பார்த்தேன், நான் தொழு வேண்டுதுன்னா சதக்தா யா ரசூலுல்லாஹ், முடிஞ்சு போச்சு வேலை. ரசூலுல்லாஹ் உண்மை சொன்னார், முடிஞ்சு போச்சா இல்லையா? அடுத்து அபூஜல் செய்தி அப்புறம் பார்த்தேன், நான் மேராஜுக்கு போயிருந்தேன் அப்படின்னா அவன் என்ன செஞ்சான், நீ உனக்கு வேற வேலை இல்லைன்னு சொன்னான் அவன். அப்போ ஆதாரம் கொடு, நீ பைத்துல் முஸ்லிம் எத்தனை தூண்டு இருக்குது ஆதாரத்தை காமிட்டேன். ஆதாரம் கேட்டது யாரு? அபூஜல் தான். அபூஜல் தான் ஆதாரம் கேட்பேன். ஆதாரம் சொல்றதும் அவன் தான். நம்ம ஆதாரம் நம்ம சொன்ன ஆமனா சல்லம்னா. எந்த சஹாபி ரசூலுல்லாஹ் ஆதாரம் கேட்டாங்க சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றணும் இருக்குதா இல்லை? எந்த சஹாபி ரசூலுல்லாஹ் ஆதாரம் கேட்டாங்க? ஒத்தரா சொல்லுங்க. விளக்கம் கேட்டிருக்குது வேற. எப்படி தொழுகணும், எப்படி ஒளி செய்யணும், எப்படி நாங்கள் ஹஜ் செய்யறது, எங்கள் வீட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்வு என்ன, அது விளக்கமும் சட்டம் கேட்டிருப்பது என்பது வேறு. ஆதாரம் கேட்க எந்த சஹாபி ஆதாரம் கேட்டாங்க? இந்த ஆதாரம் கேட்கிற வழக்கம் எங்கே முளைச்சிச்சு? யார் கொண்டு வந்தா? கேட்டேன், அபூஜல் கேட்டேன், யஹூதி நசரா கேட்டேன். அந்த யஹூதி நசரா ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்விதான் இன்னைக்கு அவன் கேட்கிறான். முஸ்லீம் கேட்கவே மாட்டான். எப்படி சூழ்நிலை வந்து வாட்சி நான் என்ன பேச வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. அப்படி சூழ்நிலை ஆகிப்போச்சு. எனவே மீலாத் என்பதும் அது செய்யக்கூடிய அத்தனை பாடல்களும், மீலாத் என்பதும் மௌலிது ஓதுவது, பாடல் ஓதுவது, எஞ்சி நிற்பது, மரியாதை இருப்பது, மனம் பூசுவது எல்லாமே சுன்னத்தான காரியம். குர்ஆன் சொல்கிறது. ஹதீஸ் மூன்றாவது விளக்கத்துக்கு இடமே நம்ம சொல்லல. அது ரெண்டாவது பிரச்சனை நிறைய இருக்கு. ஷாஃபி மதுஹபுல மிகப்பெரிய துணை சித்திகி இமாம் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மீலாதுல வந்து ரசூலுடைய பிறந்த நாள் செய்ததுன்னு ஏசி நின்றுக்குவாங்களாம். நபவி இமாம் உங்களுக்கு தெரியும். சிம்மா அவங்க ஷாஃபி மாட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் ஹனஃபி மதுஹப், நாங்களே அவங்க அவ்வளோ பெரியவங்க, ரொம்ப பெரியவங்க நபவி இமாம். ஷாஃபி மதுஹபுடைய தூண்கள் அவங்க ஏசி நின்றுக்குதா அவங்க கிதாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துஹஃபான் ஒரு கிதாப் இருக்கு ஷாஃபி மதுஹபுல. இன்றைக்கு 30 கோடி, நான் உலகம் பூரா சுத்தினால் 30 கோடி ஷாஃபியாக்களுக்கு அதுதான் வேத புஸ்தகம் தான். அந்த கித்தாபில் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஃபத்வா. அந்த கிதாப் துஹஃபா என்ற வார்த்தை, அந்த கிதாபில் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டால் அந்த தீர்ப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் மாற்றமே கிடையாது. சற்றேறக்குறைய 600 ஆண்டுகளாக தமிழில் சொல்லுவாங்க, கல் உடைஞ்சாலும் சொல் உடையாத இப்னு ஹஜர்னு சொல்லுவாங்க. கல் உடைஞ்சிடும், ஆனால் இப்னு ஹஜர் ஃபத்வா உடையவே செய்யாது. ஷாஃபி அப்படி அற்புதமான ஒரு ஆள் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துஹஃபான கிதாப் எழுதியிருக்காங்க. ஷாஃபி ஃபத்வா கிதாப். அந்த கிதாப் நான் அந்த ஷாஃபி நாடு இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகளில் போய் பார்த்துருக்கிறேன். அற்புதமான கிதாப். அங்கே அவங்க அதை குர்ஆனுக்கு அடுத்து அதை வச்சிருக்காங்க. புகாரி யாருக்கும் தெரியாது. ஷாஃபி மதுஹபுல அவ்வளவு பூனிப்பான ஆட்கள். ஷாஃபி மதுஹபுக்கு தான் தெரியும். நான் போய் ஹனஃபி சொல்லும் போது சுற்றி எனக்கு வேடிக்கை வைப்பாங்க. நின்று சுற்றி நிற்கிறாங்க. நான் ஃபஜ்ர் லோஹர் தொழுதுனா நாங்கள் ஹனஃபி கையை தூக்க மாட்டோம், இப்படி கட்டுவோமா இல்லை குடுத்து வர மாட்டோம், சுற்றி 100 பேர் நிற்கிறாங்க, வேடிக்கை வைப்பாங்க. தெரியாது ஹனஃபி என்னன்னே தெரியாது, சொன்னாலும் விளங்காது. அப்படி அந்த ஹைத்தமி சொல்றாங்க ஏன் சிரிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் விலாத் சம்பந்தமா ரசூல் நிலபேத்து வந்து ரசூல் சலாம் பேத்து வந்தா ஏன் நிற்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஷாஃபி மதுஹப் பிறரை பற்றி பேச வேண்டிய சொன்ன ஜமாத் ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்கு கடமைப்பட்டவர்கள், அந்த கடமையை உணர்ந்த மக்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்போ மீலாதுல்லா கொண்டாடணும், மௌலிது ஓதணும், அதை பைத் ஓதணும், அப்படி இருக்கணும். வேற எந்த பிரச்சனையும் இடமே கிடையாது.